Hi guys, welcome back to the channel. Hope everyone is doing great. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அதை என்னால் லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணவே முடியல. திஸ் வீடியோஸ் ஆல் அபவுட் த நியூ ப்ராடக்ட், நியூ பேக்பேக் நம்ம வாங்கினது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நம்ம பேக்பேக் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேக்பேக் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆல்ரெடி ஹாவ் அ பேக்பேக் அந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் லேப்டாப்புக்கு. பட் ரைடிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது. பிகாஸ் ரைடிங்க்கு இந்த சர்டன் திங்ஸ் நமக்கு கொஞ்சம் பேக்பேக்கில் சர்டன் ஃபீச்சர்ஸ் தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. நம்ம மோஸ்ட்டாக க்ரூசிங் எல்லாமே 120 அந்த ரேஞ்சில் தான் க்ரூஸ் பண்ணுறோம். ஹை ஸ்பீட்ஸ் நிறைய டைம் போகிறோம். அப்படிங்கும்போது இந்த பேக்பேக் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அது ரெகுலர் கம்யூட்டிங்காக யூஸ் பண்ணுற பேக்பேக். அது வந்து அப்படியே விண்டில் அப்படியே ஷேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து நான் ஸ்ட்ரைட் லைனில் போக ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த பேக்பேக் வந்து அப்படியே ஒரு பேராஷூட் மாதிரி அப்படியே லைக் விண்டு இந்த இடத்துல பட்டு அப்படியே பேக் அப்படியே ஒரு மாதிரி சைடில் நவுத்திரும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ப்ளஸ் பேடிங் வந்து ஷோல்டரில் சரி இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஹைட்ரேஷன் பேக் வந்து வாங்கணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து பேக் மாட்டிக்கிட்டு ப்ளஸ் வந்து ஹைட்ரேஷன் பேக்கையும் வந்து மாட்ட முடியாது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. முதல்ல ஃபீச்சர்ஸும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து 2 நாளைக்கு ஸ்டஃப் இல்லை 3 நாளைக்கு நம்ம கேரி பண்ணோன்னா அதோட ஷேப் வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் ஷேப் ஆயிரும். பேகு நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கிளாத் வைக்கிறோமோ ஷேப் அவுட் ஆஃப் ஷேப் போயிடும். ப்ளஸ் வந்து அது வந்து இட்ஸ் நாட் அ ரெயின் ப்ரொடெக்ஷன், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் வந்து எப்போல்லாம் மழை வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து எடுத்து கவர் பண்ணோம். ரைட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் ஒரு பேக் வாங்கினா லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைடிங் எக்கனாமிக்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து நான் எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் பிளான் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் த பெஸ்ட் பேக்பேக் ஃபார் ரைடிங் வித் ட்ராவலுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி ஒரே பிராண்ட் தான் இப்போதைக்கு இருக்குது. Carbonado GT2 இதுதான் இந்த வெர்ஷன் GT2 வெர்ஷன் பேக்பேக் தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பேக்பேக்கோட கவர் ஆக்சுவலாக அது. ஸோ உள்ளத பேக்பேக் இருக்குது. வெளில ஒரு பெரிய லெனின் கிளாத் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம லாண்ட்ரி பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வாங்கின பேக்பேக் Carbonado GT2. ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணியிருந்தேன் இது வாங்கணுன்னு. ஸ்டாக் எங்கேயுமே இல்லை, கிடைக்கவே இல்லை. ரொம்ப டிமாண்ட் அந்த ப்ராடக்ட்டு. ஃபைனலாக வந்து வாங்க முடிஞ்சது. இது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட யூஸர் ரிவ்யூலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சூஸே பண்ணோம். பிகாஸ் இந்த ப்ரைஸ் வந்து இது வந்து இட்ஸ் அண்ட் ஹையர் செக்மெண்ட். ப்ரைஸ் வந்து 5390 rupees வந்தது. இது கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் வந்து டப்புன்னு வாங்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை வச்சு ஃபீட்பேக் வாங்கிட்டு ப்ளஸ் வந்து நானே குவாலிட்டி மெட்டீரியல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேக்பேக் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நம்ம ரைட் பண்ணும்போது 2 நாள் லக்கேஜ் 3 நாள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ஸ்டஃப் வைக்கும்போது அப்படியே அந்த பழைய பேக்பேக் வந்து அப்படியே அவுட் ஆஃப் ஷேப் மாறிடும். அது ஏதோ ஒரு டஃபுல் பேக் மாதிரி மாறிடும். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த பேக்பேக் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ரீ டிசைன் ஆல்ரெடி ஒரு ஷேப் இருக்கும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஃபுல் ஷேப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான் வைக்க முடியும். இதில் அதிகமாக ஸ்டஃப் பண்ண முடியாது. ஸோ நம்ம பேக்கையும் நம்ம ட்ராவலுக்கு தேவையான பேக்கையும் பேக் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகணும், கரெக்டாக பிளான் பண்ணலாம். ஸோ ஷேப் எப்போவுமே மாறாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹார்ட் ஷெல் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு கிராஷோ ஏதோ சம்திங் ஏதோ கீழே பேக் விழுது சம்திங் கீழே விழுதுன்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ் வந்துன்னா இது ஃபுல்லாகவே ப்ரொடெக்ட் பண்ணுறோம். இது ஒரு ஹார்ட் ஷெல். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒரு ரீசன் நான் வாங்கினதுக்கு. பிகாஸ் சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தேவை. உள்ள லேப்டாப் வைக்கிறோம், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் வைக்கிறோம் நம்ம உள்ளர. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அது உடையக்கூடாது, அது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ். அது போக பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், லாங் ரைட் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த பழைய பேக்பேக்கில் வந்து இந்த பெயின் வரும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிங் நல்லா கொடுத்துருக்காங்க. அதாவது ஷோல்டர் ஸ்ட்ராப்பில் வந்து ஃபுல்லாக பேடிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக வந்து நல்லா பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர் வென்டிலேஷன் நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் பேக்பேக் மாட்டினாலும் இந்த இடத்துல வந்து நல்லா வென்டிலேஷன் நிறையா இருக்கும். இந்த சைடில் வந்து ஷேப் வந்து அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இந்த ஒயிட் கலராக இருக்குல்ல, அதுமாதிரி இங்கே வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரைட்ஸில் வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வென்டிலேஷனுக்காக. ஸோ ஏர் பாஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேஜ் எடுத்துன்னு போது பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே வேஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து அந்த செரம் ஸ்டாப் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்டாப் இருக்கனால உங்களுக்கு ஃபுல் பேக்கோட ஓவரால் வெயிட் வந்து உங்கள் ஷோல்டரில் இறங்காது. வெயிட் அழகாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அது ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ். ஸோ அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தேவைப்பட்டது. நிறையா லாங் ரைட்லாம் போகும்போது ரைடு முடிச்சு வீட்டுக்கு போனோன்னே ஷோல்டர் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இதில் ப்ராப்ளம் இனிமேல் வராது.
இதெல்லாம் வந்து ரெகுலர் திங்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் டெக்னிக்கலாக நிறைய விஷயம் இருக்குன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி ஜிப்பர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து மேலே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பனாடோன்னு போட்டிருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு வந்து சன்கிளாஸ், நம்ம சன்கிளாஸ் வைக்கணும் இதில் வச்சுக்கலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் பர்ஸ் வேணால் வச்சுக்கலாம். ஈஸி டு ஆக்சஸ் ப்ராடக்ட் எதாவது வேணும் இன்கேஸ் ஆஃப் உங்கள் மொபைல் வைக்கணும் வச்சுக்கலாம். அண்ட் சின்ன ஏர்பாட், கோப்ரோ சார்ஜர்ஸ் எது இதெல்லாம் வைக்கணுமோ ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். ஃபுல் பேக்கையும் திறந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் ஒன் குட் திங். அப்புறம் இந்த சைடில் இங்கே ப்ளஸ் இங்கே 2 சைடு ஜிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை தான் சொல்கிறேன். இந்த சைடில் இந்த பேக்கோட எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இதுதான் நம்பர் 1 அந்த பேக் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சுலேஷன் பண்ண ஒரு பவுச் இந்த இடம் ஃபுல்லாக. இதெல்லாமே வந்து ஒரு இன்சுலேட்டட் பவுச் எல்லாமே. இதில் வந்து நீங்கள் ஒரு ஹாட் ஃபுட் வைக்கிறீங்கன்னா அந்த ஹாட் ஃபுட் நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வைக்கணும் அதே டெம்பரேச்சரில் ஒரு 3 to 4 hours, கம்பெனி வந்து 4 hours கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 3 hours நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கோல்டு ஃபுட்டும் அதே மாதிரி தான். என்ன டெம்பரேச்சர் வைக்கணும் அந்த டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன். ஸோ லிக்விட் வைக்கணும்னா ஏதாச்சும் வைக்கிறீங்கன்னா பவுச் மாதிரி இருக்காது. ஸோ இங்கேயும் நீங்கள் பவுச்சில் வச்சுக்கலாம். தெரியுங்களா, பவுச்சில் வச்சுக்கலாம். இது சில்வரில் வந்து ஜென்ரலாக ஃபுட் வைக்கலாம். எங்கேயாவது நைட் ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபுட்டு வாங்கிட்டீங்க, அது ஹாட்டாக இருக்கணும், ரூம் போகிறதுக்குன்னு ஒரு 3/4 mணி நேரம் ஆகுனா அழகாக வாங்கி வச்சுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே சிமிலர் ஃபீச்சர். இந்த சைடில் ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பர் நீங்கள் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சஸ், அதாவது மெயின் கம்பார்ட்மெண்ட், மெயின் பேக் அந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி ஃபெசிலிட்டி இருக்கும். ஃபுல் பேக்கையும் திறக்க தேவையில்ல. இங்கேருந்து ஏதாச்சும் நீங்கள் ரெடி டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பட் அது வந்து இதில் ஃபீச்சர் கிடையாது. இதில் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் இந்த இடத்துல யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட C டைப் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கும் இருக்கும். இது மூலமாக நீங்கள் உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமஸில் வந்து சார்ஜிங் போர்ட் சாக்கெட் எதுவுமே பைக்கில் கிடையாது. ஜஸ்ட் மொபைல் வந்துட்டு மொபைல் மவுண்ட்டில் மாட்டோம். அப்படி இருக்கும்போது சார்ஜ் பண்ணோன்னா லைக் இங்கேருந்து எக்ஸ்டர்னலாக சார்ஜ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து உங்களோட பவர் பேங்க் இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உங்கள் பவர் பேங்க்கை உள்ளே வச்சுக்கலாம். இங்கே பவர் பேங்க் வச்சுட்டு இந்த கேபிள்ஸ்லாம் இருக்குது, அந்த கேபிள்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஸோ இந்த கேபிளில் இருந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் அதை பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்டது. சார்ஜ் இல்லாமல் நிறைய கன்னியாகுமரி ரைடு கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே ஒரு ஆக்சசரி பாக்ஸ், மேலே ஒரு ஆக்சசரி ஜிப்பர் கொடுத்துருக்காங்க டு கீப் யூர் சன்கிளாஸ். இங்கே வந்து டு மெயின்டைன் யுவர் ஹாட் அண்ட் கோல்டுக்கும் இது ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஈஸி டு ஆக்சஸ் மெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் போட்டு கொடுக்குறோம். இது போக மெயின் கம்பார்ட்மெண்ட். ஸோ மெயின் கம்பார்ட்மெண்ட் இது தான். இது ஓப்பன், இது ஆல்மோஸ்ட் 180 டிகிரிக்கு வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஸ்ட்ராப்ஸ் நம்ம போட்டுக்கிறதுனால இப்போ நம்மளால் வந்து அதை 180 டிகிரி ஓப்பன் பண்ண முடியாது. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஓகே, இப்படியே பார்க்கலாம். எனக்கு பர்சனலாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் வைக்க ஸ்பேஷியஸான ஒரு பேக், அதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ரீசன் வந்து நம்ம வச்சுக்கிறது ஒரு 17 inch லேப்டாப். 17 inch லேப்டாப் வந்து நிறைய பேக்கில் போகாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 17 inch லேப்டாப் அழகாக உட்காரும். இந்த இடத்துல வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து அது போக உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இங்கே இருக்கும். நான் வச்சு பார்த்தேன், இது வரைக்கும் இருந்தது லேப்டாப். ஸோ ஐ திங்க் நல்ல சஃபிஷியன்ட் ஸ்பேஸ். ப்ளஸ் சைட்லேயும் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு ஸ்பேஸ் இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேடிங் நல்லா ஒரு வெல்வெட் பேடிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் உங்கள் ஐபேட் அதர் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ப்ளஸ் இது எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஸ்டஃப் தான். பட் ஆனால் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் தான். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இங்கே RFID பிளாக்னு ஒன்று போட்டிருக்கோம். இப்போ வர எல்லா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாமே வந்து ஒன் டச் டேப் பண்ணி பைசா எடுத்துருவாங்க நம்மளுக்கு தெரியாமலே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பர்ஸில் உங்களோட கார்ட்ஸ்லாம் இதில் வச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருவாங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லேப்டாப்போட சார்ஜர்ஸ் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். உங்கள் டென்டல் கிட் போட்டுக்கலாம், உங்களோட மெடிக்கல் கிட் வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக செப்பரேட்டான பவுச் இது, இந்த சைட்லலாம் வெளில வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சின்ன பேசிக் திங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த 2 சைடு தான் வந்து நம்ம பவுச் பார்த்தோம். இது அந்த இன்சுலேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த USB சார்ஜிங்காக வச்ச ஸ்பேஸ் இது. ஸோ இதுதான் ஓவரால் பேக்கோட கெப்பாசிட்டி, 20 liter கெப்பாசிட்டி. ஐ திங்க் இட்ஸ் வெல் அண்ட் குட் டீசென்ட். ஒரு 2 நாளுக்கு ரைட் பண்ணுறோன்னா இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பேக்கில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 2 லேப்டாப் வச்சுக்கலாம் உள்ளார, நோ ஷூஸ்.
அது போக நான் சொன்ன மாதிரி ஹைட்ரேஷன் பேக் எனக்கு தேவைப்பட்டது. ஹைட்ரேஷன் பேக் வைக்கிறதுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, காட்டுறேன். ஸோ இது மெயின் கம்பார்ட்மெண்ட். இது கீழே வந்து இது வந்து நம்ம பேக்கில் வைக்கிற பேடிங். இதில் இங்கே ஒரு ஜிப் இருக்குது பார்த்திங்களா. இது மெயின் கம்பார்ட்மெண்ட். இது பேக் பேடிங். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஒரு பவுச் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளோட ஹைட்ரேஷன் பேக் வச்சுக்கலாம். ஹைட்ரேஷன் பேக் யூஸ் பண்ணி நம்ம இது பேக் யூஸ் பண்ணலாம். இல்லைனா நம்ம லேப்டாப்பும் உள்ளே வச்சுக்கலாம். இதுலேயும் 17 inch லேப்டாப் போகும். லேப்டாப் வச்சாலும் உங்களுக்கு வந்து பேக் வந்து சப்போர்ட் எந்த இஷ்யூ இல்லை, நான் யூஸ் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. இதில் ஹைட்ரேஷன் பேக் வச்சா எப்படி ஸ்ட்ரா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஹைட்ரேஷன் பேக் உள்ளே வச்சுட்டு இந்த வழியாக நம்ம வந்து ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு தேவைப்படுற விஷயம் வந்து ஹைட்ரேஷன் பேக் வைக்கிறதுக்கு இருக்குது. அது போக லேப்டாப் 17 inch லேப்டாப், 2 நாள் லக்கேஜ் இருக்குது, ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ரைடிங் பண்ணும்போது பேக் வந்து அப்படி இப்படியும் ஆடாமல் ஒரு சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்கிற மெத்தட்லேயும் வந்து ஸ்ட்ராப்ஸ் எல்லாமே இருக்குது. பர்ஃபெக்டான பேடிங் அண்ட் ஹார்ட் ஷெல். ப்ளஸ் வந்து தேவையான ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் இல்லாமல் அதை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு இன்சுலேஷன் பண்ண ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுமாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்குங்களா இந்த ப்ராடக்ட் எடுத்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து 5390 ப்ளஸ் நல்ல ப்ராடக்ட். ரொம்ப வெயிட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் அப்புறம் கிடச்சிது. இதுமாதிரி டெக் பேக் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். 5390 கொடுத்துருக்கு. உங்களுக்கு குவாலிட்டி செமத்தியாக இருக்கும். ஜிப்பர்லேருந்து உங்கள் மேலே யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே பக்கா. மழை டைமில் கூட நீங்கள் பேக் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் வாட்டர் ப்ரூஃப். இங்கே ரெயின் கவரோட ஜிப் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுவும் மீறி ஒரு பயம் இருக்குது, ரெயின் கவர் போடணுன்னா நீங்கள் ரெயின் கவர் போடலாம். செப்பரேட்டாக அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம வாங்கின கார்பனடோ GT பேக்பேக். இந்த பேக் மட்டும் வாங்க போனோம். பட் அங்கே போனால் இதில் கார்பனடோ அந்த பிராண்டோட குவாலிட்டி நல்லா இருந்தது. நம்ம இது வந்து 2 நாள் ரைடு, 3 நாள் ரைடுக்கோ இல்லை 1 நாள் ரைடு, ஃபுல் ரைடுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம அதிகமாக போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரைடு போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வேஸ்ட் பேக் தேவைப்படுது, இடுப்பில் மாட்டுற மாதிரி. இந்த பேக் ஆல்ரெடி வச்சுருக்கோம். இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு யூஸ் பண்ணுறது. இல்லை தான் நம்ம பவர் பேங்க், கோப்ரோ ஆக்சசரிஸ், சார்ஜர், அப்புறம் சானிடைசர், அது எல்லாமே இப்போ இது வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் இப்போ போனதில் ஒரு புது பேக் கார்பனடோ பிராண்டில் கார்பனடோ கேட்சின்னு ஒரு ப்ராடக்ட், அந்த பேக் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பேக் வந்து ஷூ பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அவங்க போட்டுட்டாங்க கம்ப்ளீட்டாக ஷூ பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ட்ராவல் பண்ணும்போது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம வச்சிருந்த பேக் இது. இப்போ புதுசாக நம்ம வாங்கின பேக் வந்து இது. நீங்கள் இதில் இமீடியட்டாக பார்த்தாலே தெரியும் உங்களோட ஹைட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பேஸும் நல்ல டிஃப்ரென்ஸ். ஸ்பேஸும் நல்ல டிஃப்ரென்ஸ். மெட்டீரியல் வைஸ் இந்த வேல்யூக்கு எவ்வளோ ப்ரைஸ் மெட்டீரியல் கொடுத்தாங்களோ அதே மெட்டீரியல் தான் கொடுத்துருங்க. 1290 rupees. ஸோ இதில் வந்து ஸ்லிங் பேக்லாம் பேசிக்காக இருக்க வேண்டியது, வேஸ்ட் பேக் இருக்க வேண்டியது, ஒரு மெயின் கம்பார்ட்மெண்ட் ஜிப்பர்டு எல்லாமே. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதனால ஒரு ஸ்பேஷியஸானது, நம்மளோட பவர் பேங்க் வச்சுக்கலாம். அண்ட் கோப்ரோட அக்சசரிஸ் நிறையாவே இருக்கும், அதை வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து அதுக்குள்ளே ஒரு ஜிப்பர் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பர் எல்லாமே வந்து லைனிங் கொடுத்ததுனால அது வாட்டர் உள்ளே போகாது. அதுதான் இது 2 பேக்கோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ப்ளஸ் ஃப்ரண்ட்ஸ் வந்து ஒரு வெல்க்ரோ கொடுத்துருங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ், நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக பின்னாடி 2 ஜிப்பர், அதில் ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ஜிப்பர் கம்பார்ட்மெண்ட். இதை நம்ம வேஸ்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு வரும். இது வந்து 1 நாள் ரைடு, 2 நாள் ரைடுக்கெலாம் வந்து இது நம்ம சஃபிஷியண்டாக எடுத்துன்னு போகலாம். ப்ளஸ் நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம். கார்பனடோ ப்ராடக்ட் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் வாரண்ட்டி ப்ராடக்ட் எல்லாத்துக்கும். அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் ஆல்வேஸ் ரியலி குட். நல்ல ஃபீட்பேக் எல்லாமே. ப்ரைஸ் ஹையர், அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். ஸோ இனிமேட்டு வர ரைடில் எல்லாமே வந்து இந்த பேக் இருக்கும், இல்லைனா இந்த பேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோ கண்டிப்பாக ரைட் வீடியோ தான். அது பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு தெரியல. பட் இந்த மந்த் நம்ம நிறைய ரைட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி வந்து அந்த ரைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து வித் திஸ் நியூ பர்ச்சேஸ், புது பேக்கோட நம்ம ரைடு வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா என்ஜாயபுளாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். பி சேஃப் அண்ட் டேக் கேர். பீஸ் அவுட்.